Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic, 2nd standard term 3 EVS book unit 3 Shakti's journey. Now listen. Shakti's journey, you will learn about different modes of transport, road safety. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வாகனங்கள் பற்றியும் ரோட் சேஃப்டி எந்த மாதிரியான ரோட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரோட்வேஸ். சக்தி, ஹிஸ் ஃபாதர், மதர் அண்ட் சிஸ்டர் கயல், கவிதா லிவ்ட் இன் திருச்சி. யார்? சக்தியோடைய அம்மா, அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னா திருச்சியில் இருக்காங்க. தே பிளான் டு கோ ஆன் எ டூர் ஆஃப் சென்னை ஃபார் தர் ஹாலிடே. ஹாலிடேக்கு லீவுக்கு டூருக்கு போகிறாங்க. தே ஹேட் டு ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் டு போர்ட் த ட்ரெயின். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அவங்க. சக்தி, ஹவ் ஆர் வி கோயிங் டு த ஸ்டேஷன்? நம்ம எப்படி இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறது? வெஹிக்கல் ஆன் த ரோட்வேஸ். அங்கே என்னென்ன ரோடில் என்னென்ன வெஹிக்கல்ஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஸ் இருக்கா? நீட்ஸ் ஃபியூல், கேரி 50+ பீப்புள். பஸ்ஸில் என்ன இருக்கும்? நம்ம எதை ஊற்றினோம் பஸ் போகும்? ஃபியூல், பெட்ரோல் ஆர் டீசல் அந்த மாதிரி ஃபியூல் போகணும். எத்தனை பேர் போகலாம் ஒரு பஸ்லனா? 50 பேருக்கு மேலே போகலாம். 50 to 60க்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் காருக்கு என்ன தேவை? அதே மாதிரி ஃபியூல் வேணும். நீட்ஸ் ஃபியூல். 5 people கேன் ட்ராவல். கார்லேயும் 5 people. இப்போ ரொம்ப கொஞ்சம் பெரிய கார்னால் ஒரு 7 people 9 people அதுக்கு அவ்வளோதான் போக முடியும். ஆட்டோ ரிக்ஷாவும் நீட் ஃபியூல். 2-3 people ட்ராவல். அதுலேயும் பின்னாடி எத்தனை பேர் தான் போக முடியும்? 3 people போக முடியும். லாரி கேரி குட்ஸ் கேரிஸ் குட்ஸ். இதில் என்ன எடுத்துமா? கூட்ஸ்லாம் சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுமா? ஆம்புலன்ஸ் டேக் சிக் பீப்புள் டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா உடம்பு சரியில்லாதவங்க ஆம்புலன்ஸில் போவாங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ வெஹிக்கல். எங்கேயாவது இப்போ எரியுது, அதை அணைக்கிறதுக்கு நம்ம ஃபயர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி ஃபயர் இன்ஜின் கூப்பிட்டா இந்த வண்டி வரும். புட்ஸ் அவுட் ஃபயர். ஸ்கூட்டர் 2 people கேன் ரைட். ஸ்கூட்டரில் 2 பேர் போக முடியும். புல்லக் கார்ட். பார்த்தீங்களா, முன்னாடிலாம் மாட்டு வண்டிலாம் போவாங்க. இப்போ யாரும் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. டஸ் நாட் நீட் ஃபியூல் டு மூவ். பைசைக்கிள் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஈகோ ஃப்ரெண்ட்லி, சைக்கிளிங் கீப் அஸ் ஸ்பீட். இதில் எதுவுமே நம்ம ஃபியூலே போட தேவையில்லை. சைக்கிளில் இதுதான் ரொம்ப சிம்பிளஸ்ட் டிரான்ஸ்போர்ட். விச் வெஹிக்கல் ஷுட் சக்திஸ் ஃபேமிலி சூஸ் டு ரீச் த ரயில்வே ஸ்டேஷன்? டிஸ்கஸ் த ஆன்சர் அண்ட் ரைட் இட் ஹியர். என்ன எழுதலாம்? எதில் அவங்க போகிறலான்னு நம்மளுடைய முடிவு தான். இந்த சக்தி ஃபேமிலி எதில் எந்த பேருந்தில் போகிறாங்கன்னா பஸ். எழுதிக்கோங்க, BUS பஸ். நெக்ஸ்ட் ஒன், திங்க் அண்ட் டிஸ்கஸ். வி நோ தட் ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கல் மேக்ஸ் த earth dirty. கேன் யூ நேம் சம் வெஹிக்கல் தட் do not give out smoke? இப்போது எல்லாமே இந்த மாதிரி ஸ்மோக் பார்த்தீங்களா, புகை வருது, அதுதான் சொல்கிறாங்க. ஆட்டோ, பஸ் அந்த மாதிரி இருக்கிற வெஹிக்கல்லாம் என்ன ஆகும்? ஸ்கூட்டர் ஆல்சோ புகை வரக்கூடிய வெஹிக்கல்ஸ் தான். டிக் த ஸ்லோவஸ்ட் வெஹிக்கல், டிஸ்கஸ் ஒய் இட் இஸ் ஸ்லோ. எந்த வெஹிக்கல் இதில் ரொம்ப ஸ்லோ? பைசைக்கிளில் நம்ம என்ன போட மாட்டோம்? ஃபியூல். நம்ம எவ்வளோ மெரிக்கிறோமோ அந்த மாதிரி தான் சைக்கிளில் போக முடியும். இதுவே கார், ஸ்கூட்டர்லாம் ஃபியூல்லாம் போடுறதால அது நம்ம வேகமாக போகும். ரயில்வே. சக்தி அண்ட் இஸ் ஃபேமிலி ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். சக்தி ஃபேமிலி எங்கே வந்துட்டாங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. They saw the vendor selling food and magazine, the station master waving a flag, porters loading the parcel and many kind of trains. Kayal said, what a busy place the station is. கயல், சக்தியோடைய தங்கச்சி கயல் பார்த்துட்டு, என்ன இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இதில் என்னென்ன விற்கிறாங்க? ஃபுட்டு, மேகசைன்ஸு. த ஸ்டேஷன் மாஸ்டர் வேவிங் எ ஃப்ளாக், போர்ட்டர்ஸ் லோடிங். அதே மாதிரி அங்கே ட்ரெயின் மாஸ்டர் என்ன வச்சுருக்காரு? கையில் கொடி வச்சுருக்காரு. அதில் 2 கொடி இருக்கும். ஒன்று க்ரீன் சிக்னல் காப்பினா ட்ரெயின் போகும். அதுவே ரெட் சிக்னலுக்காக ஃப்ளாக், அந்த கொடியை காமிச்சா ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், லோடிங் த பார்சல் அண்ட் மெனி கைண்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ். அதே மாதிரி இந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போனால் நெக்ஸ்ட் அந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வருது.
அந்த மாதிரி இருக்குது. அதுதான் பிஸி ஸ்டேஷனாக இருக்காதுங்க. மதர் ரிப்ளைட், எஸ் இட்ஸ் பிகாஸ் த ட்ரெயின் கேரி மெனி பீப்புள் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் இன் ஏ ஷார்ட் டைம். கொஞ்ச நேரத்துலேயே என்ன பண்ணோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ட்ரெயின் வந்து யூஸ் ஆகுது. கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெயின். ட்ரெயின் தட் கேரி பீப்புள், பேசஞ்சர் ட்ரெயின், மெட்ரோ ரயில், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ட்ரெயின்லேயே கைண்ட்ஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஸ்டாப்ஸ் அட் ஆல் ஸ்டேஷன் யூஸ்டு வித்தின் அண்ட் பிட்வீன் சிட்டிஸ். இது சிட்டிஸ்குள்ளேயும் உள்ள கூட போகும். இந்த மாதிரி ட்ரெயினை வந்து பேசஞ்சர் ட்ரெயின் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாப்லேயும் இந்த ட்ரெயின் வந்து நின்று போகும். மெட்ரோ ரயில் வந்து யூஸ்டு வித்தின் சிட்டிஸ்குள்ளே மட்டும்தான் போகும். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்டாப் அட் ஸ்பெசிஃபைட் ஸ்டேஷன். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து எல்லா ஸ்டாப்லேயும் நிறுத்தாது, குறிப்பிட்ட ஒரு ஸ்டாப்பில் மட்டும்தான் நின்று போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ட்ரெயின்ஸ் தட் கேரி கூட்ஸ் ட்ரெயின் பாருங்கள். சம் ட்ரெயின் யூஸ் coal or diesel as fuel to move. Therefore, they give out smoke. Electric train are smokeless. Train move on track. எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து புகை இருக்காது. இதுவே இந்த ட்ரெயின்லலாம் நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின்லலாம் என்ன இருக்கும், புகை வரும். இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து ஆர் ஸ்மோக்லெஸ், புகையே வராது. ட்ரெயின் அது வந்து எதில் போகும், மேலே கரண்ட் மேலே அந்த இதில் போகும். சக்தி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி போர்டட் த ட்ரெயின், ரீச்டு சென்னை வந்துட்டாங்க. கேன் யூ ஐடென்டிஃபை த கைண்ட் ஆஃப் ட்ரெயின் தட் சக்தி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி சூஸ் டு ரீச் சென்னை வந்து சிட்டி இல்லையா, ஸோ அவங்க எதுக்குள்ள வந்திருப்பாங்க அப்போது, மெட்ரோ ரயில். fill in the blanks. The dash train stop at all station. எந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகும் அங்கங்கே, பேசஞ்சர்னு எழுதுங்க, பேசஞ்சர் ட்ரெயின். த டேஷ் ட்ரெயின் கேரிஸ் கூட்ஸ் வர்றது கூட்ஸ் ட்ரெயினில் மட்டும்தான் என்ன எடுத்துகிட்டு போவாங்க, பொருள் எடுத்துகிட்டு வரதுலாம். டேஷ் ட்ரெயின் கேரி பீப்புள். எந்தெந்த பீப்புள்ஸ் மக்கள்லாம் எதில் போவாங்க, பேசஞ்சர் ட்ரெயின், மெட்ரோ ரயில், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ யூ ரைட் 3 answers. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேரி பீப்புள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வாட்டர்வேஸ். இப்போ ஃபுல்லாக பார்த்தது நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன போகும் அந்த மாதிரி பார்த்தோம் ரோடில். இங்கே எப்போ பார்க்க போகிறது, வாட்டர், தண்ணியில் போகிறது. என்னென்ன போகும், போட், ஷிப், இதெல்லாம் எங்கே தண்ணியில் போகிறது. சக்தி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி டுக் எ டூர் அரவுண்ட் சென்னைக்கு வந்துட்டாங்க சக்தி ஃபேமிலி. இப்போ எதில் போகிறாங்க பாருங்கள். தே விசிட்டட் த ஹார்பர். அவங்க எங்கே போய் பார்க்க போகிறாங்க, துறைமுகம் போகிறாங்க. சக்தி, தேர் ஆர் சோ மெனி போட்ஸ். என்ன இருக்குது இங்கே, போட்ஸ் இருக்குது. போட்லேயே நிறைய வகை இருக்குது பாருங்கள். மோட்டார் போட் இருக்குது, வெறும் செயில் போட் இருக்குது, போட் இருக்குது, ஷிப் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் வாட்டர்வேஸ். மதர். த ஸ்மாலர் ஒன்ஸ் ஆர் கால்ட் போட், பிக்கர் ஒன்ஸ் ஆர் ஷிப். ஸ்மாலர் வந்து சின்ன போட்டாக இருந்தால் அது வந்து படகு, இதுவே பெரியசாக இருந்தால் அது வந்து ஷிப்பு. ஓகே. ஷிப் கேரி எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அண்ட் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். ஷிப் கேரி எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அண்ட் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். ஷிப் இருக்கு, கப்பலில் வந்து நம்ம என்ன போகலாம், அதில் நிறைய மக்களும் போகலாம், கூட்ஸ் பொருளும் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கும் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். டூ வெஹிக்கல் தட் மூவ் ஆன் வாட்டர் ஹேவ் எனி வீல்ஸ் இருக்கா, அதுக்கு எப்படி போக முடியும் தண்ணியில் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஹவு டு தே மூவ் வெஹிக்கல் ஆன் த வாட்டர்வேஸ். கட்டுமரம் இங்கே பாருங்கள். இதை எப்படி போகும், இது துடுப்பு, அதோடைய துடுப்பு இருக்கும் அதில். இந்த பாருங்கள் துடுப்பு, இதை துடுப்பு வச்சு நம்ம இப்படி பண்ண தான் என்ன பண்ண முடியும், தண்ணியில் மூவ் பண்ண முடியும். யூசஸ் ஓர்ஸ் டு மூவ், யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்க யூஸ் ஆகும் இந்த கட்டுமரம். மோட்டார் போட் பாருங்கள். யூஸ் ஃபியூல் டு மூவ், இதில் என்ன போடும் நம்ம, ஃபியூல், பெட்ரோல், டீசல், ஃபியூல் போட்டால் தான் போகும். யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷிங் அண்ட் ஃபார் ப்ளஷர் ரைட்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா இப்போது பீச்லலாம், அதுவும் இதில் போக முடியும் மோட்டார் போட்டில். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் பிடிக்கலாம். செயிலிங் போட், செயில்ஸ் ஹெல்ப் டு இட் மூவ், யூஸ்டு ஃபார் ட்ராவல் அண்ட் ஸ்போர்ட். இதில் வந்து என்ன பண்ணலாம், செயில் போட்டில் கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷிப்,
யூசஸ் ஃபியூல் டு மூவ். இதுவும் என்ன தேவை நமக்கு? பெட்ரோல் டீசல் இருந்தால் போக முடியும். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். கேரிஸ் கூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் பீப்புள் மக்களும் அதில் போகலாம். ஓவர் லாங் டிஸ்டன்ஸ், தூரமான டிஸ்டன்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். எது ஷிப்பில். இதுவும் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கும் நம்ம போகலாம். The coracle is used to travel on lake and river for short distance. இதுதான் பரிசல். இந்த பரிசலில் சும்மா சின்னதாக கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நம்மளால் போக முடியும். எங்கே? ரிவர், லேக், நதி அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இந்த பரிசலில் போக முடியும். இட் கேரி 5 to 6 people. 5-6 பேர் மட்டும்தான் இதில் போக முடியும். த சில்ட்ரன் பிளேட் ஆன் த சீ ஷோர். இதில் பசங்க என்ன பண்ணுவாங்க? இதில் விளையாடிக்கிட்டே எல்லாம் போகலாம். நெக்ஸ்ட் கவிதா. வாட் ஏ லவ்லி விசிட். எப்படி அவ்வளோ அழகாக இருக்கேப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. ரைட் த நேம் ஆஃப் த வெஹிக்கல். இந்த வெஹிக்கல் நேம்ஸ் எழுதாமா? இது என்னம்மா? இது ஷிப். Now you write ship. Next one, this is sailing boat. Next one, கட்டுமரான். நம்ம தமிழில் கட்டுமரம்னு சொல்லுவோம், இல்லை கட்டுமரான். ஓகே, வாட்டர்வேஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோமா? இப்போது நெக்ஸ்ட் ஏர்வேஸ். ஏர் மேலே என்னென்ன பறக்கக்கூடியது? ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், இதெல்லாம் இங்கே மேலே ஏரில் பறக்கிறது. The vacation was coming to an end. The family reached the Chennai airport as they were flying back to Trichy. Shakti, Kavita and Kayal were really excited to see the aeroplane. ஏரோப்ளைன் பார்க்க அவங்க ஃபேமிலியாக போகிறாங்க. சக்தி, கயல் அவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க? மேலே பறக்கிற ஏரோப்ளைனில் பார்க்குறாங்க. கயல், லுக் அட் த பிளேன்ஸ் லேண்டிங் அண்ட் டேக்கிங் ஆஃப். அவங்க பார்க்குறாங்க மேலே போகுது, அது கீழே தரைக்கு வருது. ஐ வாண்ட் டு பி ஏ பைலட் அப்பா. அது கூட கயலுக்கு என்ன ஆயிடுச்சு? பைலட் ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு. இப்போ நம்ம பஸ்ஸில் எல்லாம் போகிறவங்க என்ன சொல்லுவோம்? டிரைவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் ஏரோப்ளைன் ஓட்டுறவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பைலட். ஃபாதர், ஷியோர் யூ கேன் அப்சர்வ் த ஸ்பீட் அட் வித் த ஏரோப்ளைன்ஸ் ஆர் மூவிங். தே ஆர் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் சக்தி. டஸ் த ஏரோப்ளைன் யூஸ் ஃபியூல் டூ? ஃபாதர், எஸ், எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபியூல். இதில் என்ன நம்ம எப்படி போவோம் என்ன அப்படின்னு அப்பா கிட்ட நம்ம இப்போ இங்கே ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம்ல. இப்போ போட் எப்படி போகுது, பஸ் எப்படி போகுது, பைக் எப்படி போகுது, கார் எப்படி போகுது, பைசைக்கிளுக்கு போடணுமா ஃபியூல், அந்த மாதிரி கொஷின்ஸ் பசங்க கேட்டுகிட்டே போகிறாங்க ஏரோப்ளைனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், கைண்ட்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். திஸ் இஸ் எ ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் இட் கேன் carry a few people. It is used to by the army to save lives and bring supplies during floods and other difficulties. ஹெலிகாப்டரில் ஏரோப்ளைனில் நிறைய பேர் போக முடியும். ஹெலிகாப்டரில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் போக முடியும். இந்த ஹெலிகாப்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வெள்ளம்லாம் வந்துடுச்சுல, அப்போ மேலே ஹெலிகாப்டர்லேருந்து நமக்கு திங்ஸு, லஞ்சு அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் பாருங்கள். திஸ் இஸ் அன் ஏரோப்ளைன். பீப்புள் யூஸ் ஏரோப்ளைன் டு கோ ஃப்ரண்ட் ஆஃப் சிட்டி ஆர் ஒன் சிட்டி ஆர் கண்ட்ரி டு அனதர். இட் ஆல்சோ கேரிஸ் கூட்ஸ். ஏரோப்ளைன் யூசஸ் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. எப்படி நம்ம ஷிப்பில் இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரி, அதே மாதிரி ஏரோப்ளைன்லேயும் போக முடியும். நெக்ஸ்ட், தீஸ் ஆர் ஹாட் ஏர் பலூன்ஸ். பேராஷூட் தெரியுமா எல்லாருக்கும்? இதுதான். இது hot air balloons. They are used to tell us about the weather, for advertisement and as a support. Have you seen white lines like this in the sky? What are they? இந்த மாதிரி ஸ்கைஸில் லைன்ஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. ஏரோப்ளைன் போகும்போது, ஹெலிகாப்டர் போகும்போது, அதோடைய ஏர் ராக்கெட் போகும்போது அதோடைய இது என்ன ஆகும்னா புகை மாதிரி அந்த இதில் தெரியும், க்ளவுட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டிக் த வெஹிக்கல் தட் மூவ் இன் த ஏர். எது நம்ம டிக் பண்ணணும்? எந்த வெஹிக்கல் நமக்கு போகும்? ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர் டிக் பண்ணிக்கோங்க. இந்த மோட்டார், ட்ரெயின், மோட்டார் பைக், ட்ரெயின், கார், ஷிப் இதெல்லாம் ஏர்வேஸ் கிடையாது இல்லையா? ஸோ இதெல்லாம் டிக் பண்ணாதீங்க. ரோட் சேஃப்டி. ஹாவ் யூ சீன் த சிம்பிள்? டிஸ்கஸ் இட் வித் யுவர் டீச்சர். இந்த சிம்பிள்ஸ் தெரியுமா? ரெட், எல்லோ, க்ரீன். ரெட்னா என்ன பண்ணோம்? நம்ம ரோடில் ஸ்டாப் நிற்கணும். எல்லோனா ரெடியாக இருக்கணும்.
க்ரீன்னா கோ போகணும். அந்த மாதிரி தான் சிக்னல்ஸ். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், பைக்லேயோ கார்லேயோ அப்பா கூட போகும்போது நீங்களே கவனிங்க. நெக்ஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் த ஃபுட்பாத் ஃபார் வாக்கிங். இஃப் தேர் இஸ் நோ ஃபுட்பாத், மேக் ஷுர் தட் த ரோட் இஸ் டு யுவர் ரைட். ஃபுட்பாத் நடைமேதை பாருங்கள், இந்த மாதிரி போடுற இடத்துல மட்டும் நம்ம அங்கெல்லாம் பைசைக்கிளோ பைக்கோ யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே நடந்து போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். வைல் ரைடிங் எ மோட்டார் சைக்கிள் வியர் எ ஹெல்மெட். நம்ம மோட்டார் சைக்கிளில் போகும்போது எப்படி போகணும், ஸ்கூட்டரில் ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். வைல் டிரைவிங் எ கார் யூஸ் த சீட் பெல்ட். அதுவே காரில் போகணும் நம்ம சீட் பெல்ட் யூஸ் பண்ணணும். டு நாட் ரன் அக்ராஸ் த ரோட். ரோட்டில் நம்ம என்ன பண்ண போகக்கூடாது, சிக்னல் போடுற வரைக்கும் நம்ம ரோட்டில் கிராஸ் பண்ணக்கூடாது. நெவர் கோ அலோன் ஆன் த ரோட், ஆல்வேஸ் கோ வித் அன் எல்டர். நம்ம ரோட்டில் தனியாக பசங்க போகக்கூடாது, குழந்தைங்க அம்மாவோ அப்பா கூடயோ அந்த மாதிரி போகணும். யூஸ் த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஆர் சப்வே டு கிராஸ் த ரோட். இஃப் தி ஆர் நன், யூஸ் த பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஜீப்ரா கிராசிங். இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இப்படி போகக்கூடாது. எங்கே போகணும், ஃபுட்பாத்தில் மேலே தான் போகணும், இந்த மாதிரி பிரிட்ஜில். ஓகேங்களா? இந்த மாதிரி பஸ்ஸோ காரோ போகிற ரோட்டில் போகக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கிராஸ் when the traffic signal of a person walking turn green. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், ரெட் சிக்னல்னால் நம்ம நிற்கணும், எல்லோனா டிரைவ் ஸ்லோ, எல்லோ வந்து ஸ்லோவாக போகணும், எல்லாம் ஸ்டார்ட் ரெடியில் இருக்கணும், க்ரீன் வந்தவுடனே போகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் early, drive slowly, reach safely. Next page. At some places the road and the train track meet. It is called a level crossing. Never try to cross it when the gate are closed. இந்த மாதிரி பார்த்தீங்களா, ராங். ட்ரெயின் வருதுன்னு நம்ம கேட் போட்டு மூடுறாங்க, அதில் போய் உள்ளேருந்து போகிறாங்க, இந்த வந்து ராங். இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி ட்ரெயின் போயிட்ட பிறகு தான் நம்ம போகணும். காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோட் சைன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி இருந்தால் இது ஸ்கூல் ஜோன். டிரைவ் ஸ்லோ, ஸ்லோவாக போகணும். இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா அங்கே என்ன இருக்குது, அன்மேன்ட் லெவல் கிராசிங், பி கேர்ஃபுல் வென் கிராசிங். கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணணும். பெடஸ்ட்ரியன் கிராசிங் இந்த மாதிரி ரோட்டில் இருக்கும். கிராஸ் ஹியர் ஒன்லி, அங்கே மட்டும்தான் போகணும். பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப்ஸ் ஹியர். லெவல் கிராசிங், செக் பிஃபோர் யூ கிராஸ். டு நாட் ஹார்ன், அங்கே வந்து ஹாரன் அடிக்கக்கூடாது. இங்கே ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள், ஸ்கூல் வெளியில் இருக்கிற ரோட்டில் போட்டிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த மாதிரி இடத்துல ஹாரன் அடிக்கக்கூடாது. நோ பார்க்கிங், டு நாட் பார்க் யுவர் வெஹிக்கல் இயர். இந்த மாதிரி பார்க் பண்ணோன்னா நமக்கு ஃபைன் போடுவாங்க பாருங்கள். ஹாஸ்பிட்டல் ஜோன், டு நாட் ஹார்ன். இங்கே நான் சொன்னேன் இல்லையா பிஃபோர்லேயே, இந்த மாதிரி ஹாரன்லாம் அடிக்கக்கூடாது. யூ டர்ன், அலவுடு டர்ன். யூ டர்ன் பண்ணணுன்னா இந்த மாதிரி சிம்பிளில் இருக்கும். Choose and write the correct answer. The road sign shows here mean that is dash nearby. இப்போ நம்ம பார்த்தோம், இங்கே என்ன இது, ஸ்கூல் ஜோன். அப்போது டிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஜோனை நீங்கள் டேஷில் ஸ்கூல் ஜோன் எழுதிக்கோங்க. திஸ் ரோட் சைன் இண்டிகேட் எ டேஷ். இந்த மாதிரி இருந்தால் என்னது, லெவல் கிராசிங். Okay. Evolution. Who am I? Tick the right answer. I can run without fuel. நான் ஃபியூல் இல்லாமல் போவேன். எது போகும், பைசைக்கிள். ஐ ஸ்டாப் அட் ஆல் ஸ்டேஷன். எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கக்கூடியது பேசஞ்சர் ட்ரெயின். பேசஞ்சர் ட்ரெயின். ஐ ஃப்ளை இன் த ஸ்கை வித் எ ஃபியூ பீப்புள். கொஞ்சம் பேரை மட்டும் தான் கூப்பிட்டு போகும், ஹெலிகாப்டர். ஐ கேன் ட்ராவல் போத் ஆன் லேக் அண்ட் ரிவர். எல்லா இடத்துலையும் போகிறது எது, லேக் ரிவரில் மட்டும் போகிறது எது, போட்டில் போகலாம். இது வந்து ஷிப் வந்து சீல போகும், கடலில். நெக்ஸ்ட், கனெக்ட் த வேர்ட் வித் த ரிலேட்டட் பிக்சர். இது என்னம்மா, இது கார். கார் எங்கே போகும், ரோட். நெக்ஸ்ட், இது ட்ரெயின். ட்ரெயின் வந்து எதில் போகும், அதோடைய ட்ராக்கில். நெக்ஸ்ட் ஒன், இது ஷிப். ஷிப் எங்கே போகும், கடல், சீல. நெக்ஸ்ட், இது இந்த போட் வந்து லேக்கில். நெக்ஸ்ட், இது என்னது, இது சிக்னல், டிராஃபிக் சிக்னல். இது பலூன், ஏர் பலூன், ஹாட் ஏர் பலூன். நெக்ஸ்ட், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஷர்மேன் யூஸ் மீ டு ஃபிஷ். எதனால் ஃபிஷர்மேன் ஃபிஷ் பிடிப்பாங்க, பஸ்ஸா ட்ரெயினா, கட்டுமரான்.
ஸோ யூ டிக் கட்டுமரான், யூ ரைட் கட்டுமரான். கட்டுமரம் தான் கட்டுமரான். ஐ ஆம் யூஸ்டு பை த ஆர்மி டு சேவ் பீப்புள். பீப்புளை சேவ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்? ஹெலிகாப்டரில் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? யூ ரைட் ஹெலிகாப்டர். எலக்ட்ரிக் ட்ரெயின் டேஷ் ஸ்மோக்லெஸ். லிசன்மா, ஐ ஆம் யூஸ்டு பை த ஆர்மி டு சேவ் பீப்புள் இருக்கு இல்லைங்களா? இங்கே நீங்கள் வந்து ஆர்மிக்கு ஏரோப்ளைனே எழுதிடுங்க. ஏன்னா ஹெலிகாப்டர் வந்து ஃப்ளூட்ஸ்லாம் இருக்கும்போது திங்ஸ் செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெலிகாப்டர் அடிச்சுட்டு ஏரோப்ளைனே எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ஆர் ஸ்மோக்லெஸ். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் டிரான்ஸ்பர் அண்ட் புட் ஏ டிக் மார்க். எதுக்கு டிக் மார்க் போடுவோம்? எந்த பேர் வந்து கரெக்டாக இல்லையோ அதை டிக் பண்ண போகிறோம். ஷிப், செயில் போட் ரெண்டுமே வந்து தண்ணியில் போகக்கூடியது. ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் இது ரெண்டும் ஏரில் போகக்கூடியது. பைசைக்கிள், லாரி ரோடில் போகக்கூடியது. கார், கொராக்கல். காருன்றது வந்து ரோடில் போகிறது, கொராக்கல் வந்து வாட்டரில் போகிறது. அப்போது ராங் பேர் வந்து இதுதான். அப்போ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். ரைட் டு ஆக்ஷன் தட் யூ ஷுட் நாட் டூ ஆன் த ரோட். எது பண்ணக்கூடாது? நம்ம டு நாட் ப்ளே ஆன் த ரோட். நாம் என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது. நெவர் கோ அலோன். நம்ம என்ன பண்ணக்கூடாது? தனியாக போகக்கூடாது ரோட்டில். நெவர் கோ அலோன். டிக் த வெஹிக்கல் தட் மூவ் யூஸிங் ஃபியூல். ஃபியூலில் போகக்கூடியது எது எது? அதை டிக் பண்ணுவோம். கார், லாரி. பைசைக்கிள் போகாது. ஹெலிகாப்டர், ஃபியூலில் ஷிப், பஸ். கொராக்கல் போகாது. அப்போது இது ஆம்புலன்ஸ், இதுவும் இல்லை. ஸோ அதை டிக் பண்ண வேண்டாம். அப்சர்வ் த திங்க் அண்ட் டிக் த கரெக்ட் ஆக்ஷன். எந்த ஆக்ஷன் கரெக்டோ அதை டிக் பண்ணணும். இந்த மாதிரி மேலே போகலாம் ஃபுட்பாத்தில். இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி பண்ணலாம். பட் ட்ரெயினில் போகிறாங்க பார்த்துங்க, ட்ரெயின் ட்ராக்கில் இந்த மாதிரி ட்ரெயின் வரும்போது நம்ம இந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ இதுதான் ராங். அப்போது இது டிக். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி போகும்போது போகலாம். ஆனால் போகும்போது இப்படி வந்து தண்ணியில் கை நீட்டக்கூடாது, கை கீழே வைக்கக்கூடாது. இப்போ எப்படி பஸ்ஸில் வந்து போகும்போது வெளியில் வந்து கையோ காலோ தலையோ நீட்டக்கூடாது, அந்த மாதிரி தான் தண்ணியில் இந்த மாதிரி போகும்போது தண்ணியில் கை வைக்கக்கூடாது. ஓகே, சாரி டிக். சாரி, நான் ராங் போட்டேன். இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான், இதுதான் ராங். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணணும்? இதில் தான் போகணும். பட் இவங்க கீழே போகிறாங்க, அப்போ இது ராங். இங்கே பாருங்கள், காரு, பைக், ஆட்டோ எல்லாமே எங்கே இருக்குது? டிராஃபிக் சிக்னலுக்கு இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நின்று போகணும். ஸோ இங்கே டிக் பண்ணுங்கள். ஓகேம்மா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.